44ஆம் அதிகாரத்துல லேவியர்களை குறித்து அவர்களுடைய ஆடை அணிகலன், அவர்கள் காவலாளிகளாய் இருக்கிறார்கள், சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்க வேண்டும், தங்கள் தலைமயிரை வளர்க்காமல் கத்தரிக்கணும், திராட்சரசம் குடிக்க கூடாது, பிணத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, நானே அவர்களுடைய காணியாட்சி சுதந்திரம், ஜனங்கள் எனக்கு செலுத்துகிற பொருத்தனைகள் அவர்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 45ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இங்க தேசத்தை பங்கிடும் பொழுது கணக்கில் கொள்ள வேண்டியதை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முழு தேசத்தை பங்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு கோத்திரத்துக்கான தேசத்தை பங்கிட்டாலும் சரி, கோத்திரத்துக்காக பங்கிடும் பொழுது கூட 25,000 கோலுக்கு 16,000 கோல் கோவில் மானியமா இருக்க வேண்டும். என்னது கோவில் மானியம்? நம்ம நாட்டுல இதன்படி 2 அல்லது ஈவன் 3 மதத்துக்கும் நிலங்கள் இருக்கிறது. ஒரு இந்து கோயில் இருந்தா அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஏக்கர் கணக்கான நிலம் மேல் பாய்ச்சல் கீழ் பாய்ச்சலுக்கு மத்தியில இருக்கும். பூஜாரி வசம் அது இருக்கும். அதுல பயிரிட்டு அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா நிலம் யாருது? கோவில். அதே மாதிரி தான் மசூதிக்கு சொந்தமா வக்பு வாரியம் பிரச்சனை இப்ப நம்ம நாட்டுல ஓடினுக்குது. ஒரு மசூதிக்கு சொந்தமான இடங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அந்த நாட்களிலே மசூதிக்காக கிரயம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தை அங்க எந்த வியாபாரமும் செய்யாம, வேலைக்கு போகாம மசூதியை பராமரிக்கிற அவங்க பேர் என்ன? மசூதிக்கு தலைமையா இருப்பாங்க, மஸ்ஜித் தலைவரா இருப்பாரு. மஸ்ஜித் அந்த மந்திரம் எல்லாம் பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி சபைகளுக்கு நம்ம பார்வையில சபைன்னு இது ஆயிடுச்சு. நம்ம எடுக்க வேண்டியது கணக்குல ரோமன் கத்தோலிக்க சபை. ஒரு ரோமன் கத்தோலிக்க சபை இருந்தா, சர்ச் இருந்தா, அந்த இமாம் இவங்க முஸ்லீம்ல ஓகே, ரோமன் கத்தோலிக்க சபை இருந்தா அது அந்த சபைக்கு சொந்தமான நிலம். அதுல வருகிற வருமானம் சபைக்கு சேர். சிஎஸ்ஐ சபை, கர்நாடகா சென்ட்ரல் டயாசிஸ், ஹட்சன் சர்க்கிள்ல யூட்டிலிட்டி பில்டிங், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு சொந்தமான, சென்ட்ரல் டயாசிஸ் சொந்தமான ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கிறது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அத கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளில் வரக்கூடிய வாடகை மாதம் சிஎஸ்ஐ சபை டயாசிஸ் போகிறது. அதிலிருந்து சம்பளம் கொடுக்கிறது, மற்ற காரியங்களை கவனிக்கிறார்கள். அப்படியானால் ஒரு சபைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலமோ ப்ராப்பர்ட்டியோ இருப்பது பிப்ளிக்கலி வேதத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்க தெளிவா ஒவ்வொரு லேவியனுக்கும் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 25,000 கோலுக்கு 16,000 கோல், அதுல ஒவ்வொன்றிலும் 20 வீடுகள் கட்டப்பட வேண்டும். அந்த கோத்திரத்துக்கு 20 லேவியர்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 20 லேவியர்கள். அந்த 25,000க்கு 16,000 கோல் பக்கத்துல
ராஜாவுக்கு இடம். ஃபர்ஸ்ட் யாருக்கு இடம்? ஃபர்ஸ்ட் யாருக்கு? ஆசாரியனுக்கு. ரெண்டாவது யாருக்கு? சொல்லுங்க, ராஜாக்கு. இப்போ கோயில்ல பலி செலுத்தணும். யார் காணிக்க கொடுக்குறது? யார் கொடுக்குறது? ராஜா தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? 10 குடம் ஊத்துனா ஒரு எண்ணெய் பேரல் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. 10 குடத்தை ஊத்துனா என்ன வருது? ஒரு ட்ரம்மு. அப்போ அந்த அளவு, அது 10 குடத்தை ஊத்துனா நிறைஞ்சா எவ்வளவு வருமோ அது ஒரு பேரல். அதுல 10ல் ஒரு பங்கு. அப்படின்னா ராஜாவுக்கு 9 குடம் எண்ணெய் போனா தேவாலயத்துக்கு 1 குடம் எண்ணெய் வரணும். ராஜாவுக்கு 10 படி கோதுமை போனா 1 படி கோதுமை எங்க வரணும்? தேவாலயத்துக்கு வரணும். ராஜாக்கு 200 ஆடு சொந்தமா இருந்தா 1 ஆடு எங்க வரணும்? தேவாலயம். ஆடெல்லாம் வரணும், அது வேற. இது 200க்கு 1. இதுல இருந்து தான் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி இவைகள் எல்லாம் செலுத்தப்பட வேண்டும். இப்ப 2 பேருக்கும் தேசத்தை பங்கு போட்டாச்சு. தராசு பத்தி ஆண்டவர் சொல்றாரு. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுமித்திரையா, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சுமித்திரையான மரக்காலும் 3 தராசு, மரக்காலு, அளவு குடம். எண்ணெய எப்படி அளப்பீங்க? குடத்துல. தானியத்தை எப்படி அளக்குவீங்க? மரக்கால்ல. இது 2த்தையும் எப்படி எடை போடுவீங்க? எப்படி? எண்ணெய், நம்ம எண்ணெய மரக்கால்ல அளக்க பார்க்குவோம். நம்ம தானே எண்ணெய லிட்டர்ல தான் அளக்கணும். கோல்டு வின்னரு டின்னு லிட்டர்ல வருது, கேஜில வருது. எண்ணெய குடத்துல அளக்கணும், தானியத்தை மரக்கால்ல அளக்கணும். உனக்கு ஒரு மரக்கால், உனக்கு ஒரு மரக்கால் இல்ல, எல்லாரும் ஒரே மரக்கால். நல்லா கேளுங்க, ஒரு மரக்கால்ல 5 படி இருக்கணும். ஒரு மரக்கால்ல 5 படி. அப்போ 20 மரக்கால் அளந்தா அப்பெல்லாம் ஒரு பெரிய மூட்டை, 100 கேஜி மூட்டை. 5 படி அளந்தா ஒரு சிப்பம். இப்ப நம்ம வீட்டுக்கு வாங்கி வருமே 25 கேஜி, அது அளவு. இந்த அளவு தான் இருக்க வேண்டும். அடுத்து ராஜாக்களுக்கு, அதிபதிகளுக்கு ஒரு கட்டளை, நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்க. 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நீங்க நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்க. உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு, உத்தண்டங்கள் எத்தருமா? ஜிஎஸ்டி போடுற கவர்மெண்ட் குட் கவர்மெண்ட் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஜனம் மேல, என் ஜனம் மேல அநியாயமா சுமத்துற வரிய நிறுத்துங்கன்ட்டாரு. உத்தண்டம் அப்படின்னா ஜிஎஸ்டி. எங்க ஜனங்க மேல அதிகமா, என் ஜனங்க மேல அதிகமா வரி இது பண்ணாதீங்க. அடுத்து 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். என்னது நல்ல மேய்ச்சலில் மேய்கிற ஆடு? என்ன அது நல்ல மேய்ச்சலில் மேய்கிற ஆடு? என்னன்னு புரியலையா? நம்ம ராஜேஷ்கிறாரு இல்ல, அவங்க வீட்டுல கொர்ராடுக்குது.
வாங்கின்னு வரப்போ நல்லா கொழுத்துதான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் 6 பேக் ஆயிட்டு இருக்குது, படிக்க ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் இல்ல, சரியான மேய்ச்சல் இல்லை. ஏன்னா இது என்ன காலம்? வறட்சியான கோடை காலம். மேய்ச்சலுக்கு புல்லு எங்குமே இல்லை. இப்போ ஆடுகள் 2 வகைப்படும். ஒண்ணு படக்கையா போயிட்ட ஆடுகள், மேய்ச்சல் இல்லாததினால் சத்துவத்தை இழந்த ஆடுகள். ஆண்டவருக்கு கொடுக்கிறப்போ அப்படிப்பட்ட ஆடுகள்ல கொடுக்க கூடாது. அது ஆண்டவருக்கு வேணாம். ஆண்டவருக்கு எது தரமா வேணும்? நல்ல மேய்ச்சலில் மேய்ந்த ஆடுகளில் 200 ஆடுக்கு ஒண்ணு என்னவா கொடு? சர்வாங்க தகன பலியா, சமாதான பலியா, பாவ நிவாரண பலியாக கொடுக்க வேண்டும். அடுத்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் 18ஆம் வசனத்திலே, 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. 20ஆம் வசனத்துல, பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7ஆம் தேதியிலும் செய்வாயாக. இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி. மாசம் 1 தேதி ஒரு காளைய வெட்டி ஆலயத்தை பாவ நிவர்த்தி செய். அதே 7ஆம் தேதி தெரிஞ்சும் தெரியாமலும் தப்பிதம் செய்தவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி 7ஆம் தேதி ஒரு பலி செலுத்து. இப்போ 21ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அது இந்த வருஷம் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு. இந்த வருஷம் நாளைக்கு சாயந்தரம். சரி, என்ன அது முறைனா, புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். ஏன் புளிப்பில்லாத அப்பம்? 2 காரணம். இஸ்ரவேலை விட்டு ஜனங்கள் புறப்படும் போது அவங்க மாவை அரைச்சி ஊற போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. மாவை அரைச்சி வச்சாங்களா, கிளம்பு போலான்னு கிளம்பிட்டாங்க. விட்டு வர மஞ்சு வருமா? ஆட்டின மாவை அப்படியே விட்டு வர மஞ்சு வருமா? இல்லை. வாரி போட்டுன்னு எங்க போயிடுவோம்? பயணத்துல போயிட்டாங்க. அப்போ அது புளிப்படைவதற்கு அந்த மாவுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. 2வது ஆவிக்குரிய அர்த்தம், புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். அந்த புளிப்பை இந்த 7 நாள் பண்டிகையிலே நீங்கள் விலக்க வேண்டும். ஆகவே நாளைக்கு அப்பம் செய்கிறவர்கள் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அதை செய்கிற ஒரு முறை இருக்கிறது. நீங்க உங்க புள்ளிங்க கை கழுவாம கால் கழுவாம மூக்கு சிந்தின்னு அப்படியே இல்லை. எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு ஒரு சாதாரண காட்டன் வெள்ளை துணி போட்டுக்கிட்டு அந்த மாவு பிசைகிற தண்ணி, பாத்திரம், எண்ணெய் எல்லாத்தையும் வச்சுட்டு அது மேல கையை வச்சு, ஆண்டவரே இந்த அப்பத்தை, இந்த எண்ணெயை, இந்த மாவை, இது எடுக்கப்பட்ட தானியத்தை எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் ஜனங்களுக்காகவும் என் தேசத்துக்காகவும் பரிசுத்தப்படுத்தி தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் அல்லது 2 பேர் மட்டும் அந்த வேலையை செய்யணும். தேவையான எல்லா பொருளும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கின்னு அது எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கிட்டு அப்புறம் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை செய்ய வேண்டும். இது குடும்பமா செய்யற ஒரு பண்டிகை. பஸ்கா பண்டிகை கோயில்ல கொண்டாடுறது இல்ல. எங்க கொண்டாடுறது சொல்லுங்க? குடும்ப பண்டிகை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணிக்கணும்.
அதுக்கு பதிலா நம்ம எங்க செய்ய போறோம்? வர்றது எல்லாரும் எப்படி வரணும்? குடும்பம் குடும்பமா. எங்க ஆசரிக்க போறோம்? சபையில. எங்க ஆசரிக்க போறோம்? மற்ற விவரங்கள் நாளைக்கு சாயந்தரம் பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில இன்னும் வேற எதனா தகவல் சொல்லணும்னா சொல்லிடுறேன். இப்படி புளிப்பில்லாத அப்பத்தை பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். 22ஆம் வசனத்திலே, அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக நீங்க சப்பாத்தி தான் சுட்டு எடுத்துன்னு வர போறீங்க. அதிபதி பிரியாணி கொடுக்க போறேன், பீஃப் சாப்ஸ் கொடுக்க போறேன், இன்னும் மெனு எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்ப ஏன் பங்கு இருக்கிறது? நான் செய்ய வேண்டியது இருக்கிறது, அல்லது ராஜா செய்ய வேண்டி இருக்கிறது. அவன் ஒரு காளையை என்ன பண்ணணும்? பலி செலுத்த வேண்டும். மக்கள் இடித்து தெளிந்த கோதுமை மாவுல புளிப்பில்லாத அப்பங்களை சமைக்க வேண்டும். அடுத்து 23ஆம் வசனம், 7 நாள் பண்டிகையில் அவன் அந்த 7 நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் தினந்தோறும் படைப்பானாங்க. எப்படி தருமா? 49 காளை, 49 கடா, ஒரு வெள்ளாட்டுக்கடா. இந்த ஒரு பண்டிகையில இந்த புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டாடுகிற இந்த 7 நாள் பண்டிகை, அது நம்ம ஒரே நாள் கொண்டாடிட்டு விட்டுறோம். அவங்க 7 நாள் கொண்டாடணும். அதுக்கு இவ்வளோ அதிபதி செலுத்த வேண்டும். அடுத்து கடைசி வசனம் வாசிக்கலாம். ஏழாம் மாசம் 15ஆம் தேதி என்ன பண்டிகை? 7 நாள் பண்டிகை சொல்லுங்க. கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையின் போதும் இதே மாதிரி காணிக்கைகளை செலுத்த கடவீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இங்க மிக தெளிவாக பண்டிகை நாட்களுக்கு செய்ய வேண்டியது, லேவியருக்கு ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, எடை எப்படி இருக்கணும், தராசு எப்படி இருக்கணும், எண்ணெயை எப்படி அளக்கணும், தானியத்தை எப்படி அளக்கணும், ஃப்ராட் எல்லாம் பண்ணக்கூடாது. எதுல? அளவில். கிருஷ்ணால் ஊத்துவாங்க அப்பெல்லாம். அங்க ஊத்துறதுல 5 லிட்டரு, வீட்டுக்கு எட்டுன்னு வந்து பார்த்தா 4 லிட்டரு தான் இருக்கும். இல்ல ஆமாவா இல்லையா? அப்படி கம்மியா அழுந்து ஊத்துனவங்க ஒருத்தரும் வீடு வாசல் கட்டணும் நல்லா இல்லை. அன்னைக்கு சம்பாதிச்சத வழியிலேயே கல்லு கடை குத்துட்டு தான் போயிட்டாங்க. சாராயக்காரர் தான் வாழ வச்சாங்க. சாராயக்காரன் நல்லா வாழல. நான் பேசுறது ஹிஸ்டரி, நீங்க மறிக்கலாம், எனக்கு அதை பத்தி என்ன இல்லை, கவலை இல்லை. எங்க டைம் பிளாக்ல கூட நான் சொன்னா உங்களுக்கு சிலருக்கு வருத்தம் ஏற்படும். அநியாயமா சம்பாரிச்சவங்க சாராய கடைக்கு பில்லு கட்டினாங்க. சரி, சாராயம் வித்தாங்கல்ல, அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா இல்லை. இல்ல, சில குடும்பங்கள் இல்லாமலே போயிடுச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வயிற்றுச்சல், என் புருஷன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் எங்க குத்துட்டான், சாராயம். அப்போ அவங்களுடைய சாபம், அவங்க வாழல. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த தீமை என் ஜனங்களின் மத்தியில இருக்கக்கூடாது. அநியாயமா எடை போடாது. உங்க எடை எப்படி இருக்கணும்? லாபத்தை கொடுக்கறது நானுன்னு கர்த்தர் சொன்னார். நான் ராஜா, ஜனங்க மேல ஜிஎஸ்டி போட்டு அநியாய தண்டம் பிடிக்க கூடாது, அநியாய வரி போடக்கூடாது, உருப்பிட மாட்டேன். இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி நாடுகள் மேல வர்றதுக்கு காரணம்
ஜனங்க மேல அவங்க போடுற அநியாய வட்டி, அநியாய வரி, இது கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் எங்கேயோ மேல இருக்கிறாரு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு போனோமா, ஜெபம் பண்ணி பாட்டு பாடணுமா, நம்மளால முடிஞ்சது 5-10 காணிக்க குத்தமா, நேரம் கறிக்கடிக்கு போனோமா, கறி வாங்கி வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை ஆக்கி தொன்னோமா, படுத்தணும். அது இல்லை ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு துல்லியமான காரியங்களில் அவர் கவனம் செலுத்துறார். முடி எப்படி வெட்டணும், பெண்கள் முடி வளர்க்கணும், ஆண்கள் முடி வளர்க்க கூடாது. பெண்கள் கிராஃப்ட் வெட்டுறது தப்பு, ஆண்கள் முடி விட்டு ஜோட்டி போட்டுக்கிறது தப்பு. இப்ப இந்த நான் சொன்னா என்ன பைத்தியம்ன்றாங்க, எனக்கு வேணாம், என்னத்துக்கு அந்த பேரு, நீ எங்க அப்போ அவங்க பைபிள் சொல்றத நான் சொல்லிட்டு போறேன், அவள் தான். ஃப்ராக் வெட்டுறது என்னது, கிராப் வெட்டுறது ஒரு தப்பா? நான் சொல்ல பைபிள் சொல், நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தேன். வெட்டிக்கிறதும் வெட்டிக்காததும் உங்க நீட்டா விட்டுருந்தாவே நீ ரொம்ப அழகு, இதுல கிராப் வெட்டி இப்படி சொல்லணுமா? நான் இல்ல, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆனா பைபிள் சொல்லுது, ஒழுங்கா முடி வெட்டி ஒழுங்கா இருந்தாவே நம்மள யாரும் பாக்குறது இல்ல. இன்னதுல நான் இவள் தொல்லுக்கு முடி வெட்டி இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ அகோரமா இருக்கும் அது இல்ல. என் மூஞ்சிக்கு தாடி வச்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்க, நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அம்மூஞ்சிலேயே முடிக்காதன்னுவா என்னோட மண்ணு. அங்க ஓரத்துல எங்கன்னா திவான் போட்டு அங்க விட்டுருவாங்க என்ன, நீ அங்கே இருந்து அப்படியே போயிட்டு. இதுதான் நமக்கு என்ன தகுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதுதான் நமக்கு அலங்காரமா இருக்கும். அது இல்லைன்னா அவலட்சணமா போயிடும். நிறைய பேருக்கு இது தெரியல. அதுவும் இந்த காலத்துல ஒரு நிமிஷம், நம்ம புள்ளிங்க இங்கெல்லாம் முடி எடுத்துட்டு தலை மேல மட்டும் குருவி குண்டு வச்சுனுக்குறான். நேற்று யூத் ரிட்ரீட்டு மேல நின்று பாக்குறேன், 140 பசங்க வந்துக்கிறாங்க. மேல நின்று பாக்குறேன், எல்லா தலையிலும் குருவி கொடுக்குது. ஆண்டவரே, இதுங்களுக்கு நான் என்ன அர்த்த பிரச்சனை சோத்தணும். நீங்க தான் ஜெபம் பண்ணிக்கணும், இன்னைக்கு நாளைக்கும் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள மாத்தி அனுப்பணும். எது உனக்கு நல்லா இருக்குமோ அது மட்டும்தான் உனக்கு நல்லா இருக்கும். அப்படி நாம ஆடை அலங்காரங்களை செய்து கொள்ள முயற்சிக்கலாம். பைபிள் அழகா நமக்கு சொல்லி இருக்கு. அகோரமாக இருக்க வேண்டியது இல்லை, குணசாலியாக குடாரவாசியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரேயர் ரிக்வெஸ்ட் பகுதி அன்பர் ஐயா நடத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.